இன்றைக்கி நல்ல டேஸ்டியாக ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரவா லட்டுனாலே ரவையும் சர்க்கரை மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம ரவா லட்டு வந்து ரெடி பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி இதோடவே ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ண போகிறேங்க. கேரட் சேர்த்து செய்ய போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. லட்டு செய்கிற டைமிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரவா லட்டை வீட்லேயே எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரவா லட்டு செய்கிறதுக்காக நான் ஒரு 3/4 கப் போல் சர்க்கரை வந்து எடுத்திருக்கேங்க. நான் எடுத்திருக்கிறது 250 ml கப்பு. சர்க்கரையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதோடவே ஒரு 5-6 ஏலக்காய் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் ஏலக்காவையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. சர்க்கரையை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ அதே மிக்சி ஜாரில் 1 கப் போல் கேரட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த கப்பில் சர்க்கரை அளந்தனோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நான் எடுத்துக்க போகிறேங்க. அதையும் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம கேரட்டை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கேரட்டை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப வந்து கன்சிஸ்டன்சி மாறிடும். நம்மளுக்கு கேரட்டோட அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வரணும். அதுக்காக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச கேரட்டை ஸ்ட்ரெயினரில் சேர்த்து நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வர வரன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கேரட்டில் இருக்கிற ஜூஸை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச கேரட்டை இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் சேர்த்துட்டேன். கை வச்சு நல்லா பிழிஞ்சுக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிழிஞ்சிங்கனாலே உங்களுக்கு கேரட்டில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வெளியே வந்துடும். இப்போது கேரட் ஜூஸை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டேங்க. எனக்கு பாருங்கள், ஒரு 1/2 கப்புக்கும் ஒரு கொஞ்சம் கம்மியாக வந்து ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நமக்கு கேரட் ஜூஸ் வந்து அளவெல்லாம் தேவை கிடையாது. ஒரே மாதிரி ரவா லட்டை செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது இருக்கட்டும். பேனில் ஒரு 1/4 கப் போல் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடான உடனேயே இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கட் பண்ணின பாதாம் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கட் பண்ணின முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி பாதாமை நல்லா ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்துக்கலாங்க. இப்போ பாதாம் முந்திரி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ அதே நெய்யில் 1 கப் போல் ரவையை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ரவை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கிட்டேன். ரவை வந்து நிறம் மாறக்கூடாது, ஆனால் நல்லா வாசம் வர ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி ரவை வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு. நல்லா வாசமும் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் இருக்குது இல்லைங்களா, நல்லா புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேரட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற கேரட்டை நீங்கள் வந்து தூக்கி போடாமல் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ஃப்ரீசர்லேயோ வச்சு சாம்பாரெல்லாம் வைக்கும்போது நம்ம தேங்காய் சேர்க்கும்போது அந்த தேங்காயோடு சேர்த்து இந்த கேரட்டையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்ச கேரட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரவையோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம லட்டோட கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வந்து நம்ம அரைச்ச கேரட்டை ரவையோட மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்குவோம். நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க. நமக்கு ரவையும் கேரட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுட்டேங்க. ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. கேரட்டும் நம்மளுக்கு ரவையோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். கேரட் ஜூஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம லட்டு பிடிக்கிறக்காக நார்மலாக பால் வந்து சேர்ப்போம், இல்லைனா நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கேரட் ஜூஸ் சேர்த்து செய்ய போகிறோங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லாகவும் நம்மளோட லட்டு வந்து இருக்கும். இப்போ ஜூஸ் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா கலந்துட்டேன். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போது ஸ்டவ்வை அணைச்சிட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை பொடி வந்து சேர்த்துக்கலாம். சர்க்கரை பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து அணைச்சிருங்க, இல்லைனா வந்து சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இப்போ சர்க்கரை பொடி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலந்துட்டேன். நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து லட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துருச்சுங்க.
இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாதாமையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான சைஸுக்கு லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் போல் நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். நான் சேர்க்கலை, எனக்கு சேர்த்துருக்கிற நெய்யே வந்து கரெக்டாக இருக்குது. நெய்யோட ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் போல் நெய் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நம்ம லட்டு வந்து பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அவ்வளோதான், அழகாக இந்த மாதிரி தேவையான சைஸுக்கு லட்டு வந்து நான் பிடிச்சிக்கிறேன். இப்போ இதே போலவே எல்லா லட்டையும் நான் பிடிச்சி எடுத்து வச்சுட்டேங்க. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ யம்மியாக இருக்குது. குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த லட்டை ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.